ஹாய் காய்ஸ், டுடே 5 o'clockலாம் எழுந்திரிச்சிட்டேன். அப்போவுமே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி, சிம்பிளாக தக்காளி சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பீன்ஸு கேரட்டு போட்டு ஒரு காய் சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மழை தூறல் விழ ஆரம்பிச்சிருச்சு காலையிலேயே. காற்றும் பயங்கரமாக அடிக்குது. இந்த காற்றடிக்கிறதுனால வீடு வாசல்லாம் ரொம்ப குப்பையாக இருக்குது. கூட்ட காற்றடிக்கிறதுனால குப்பை வந்துகிட்டே இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் கரண்ட்டு வேறு ஆஃப் பண்ணிடுறாங்க காற்றடிக்கிறதுனால. உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் தக்காளி சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. என்னோடய ஸ்டைலுன்னு இல்லை, பொதுவாக எல்லாருமே இப்படி தான் செய்வாங்க. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி ஒரு பொருள் போட மறந்துட்டேன் தக்காளி சாப்பாட்டுக்கு. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்துலேயே கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு, காற்றெல்லாம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் பாப்பா எழுந்திரிச்சிட்டா, அவளுக்கு பால் காய்ச்சி கொடுத்துட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.